கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். எரேமியா 28:11 நடுப்பகுதி இவ்விதமாக சொல்கிறது: பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள். உடைத்து போடுவேன். எதை உடைத்து போடுவார்? நுகத்தை உடைத்து போடுவார். தேவன் பிரியமற்ற முறைகளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நுகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த நுகங்களை எல்லாம் உடைத்து போடுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த வசனத்திலே வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள். நேபுகாத் நேச்சாருடைய நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத் நேச்சாருடைய நுகம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தானியேலின் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய ஞாபகத்திற்கு வரக்கூடிய சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னை போல ஒரு சிலையை உண்டு பண்ணி தன்னுடைய நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்கிற ஒரு நுகத்தை அவன் சுமத்தினான். ஆண்டவரை மட்டுமே அடிபணிய வேண்டிய நாம் வேறு எந்த நபர்களுக்கும் நம்ம அடிபணிய வேண்டிய அவசியம் அல்ல. வேறு எந்த நபரையோ நீங்கள் ஆண்டவரை நீங்கள் துதிபாடி கொண்டிருப்பீர்களே என்றால் அப்படிப்பட்ட நுகத்திற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீங்க. இந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை உடைத்து போடுவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரிந்த நிறைய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் அன்பாருங்க, எல்லாருக்கும் தூக்கியாக இருக்காதுங்க. நீ அநேக திருமண்டலங்களிலே பேராயரை தூக்கி சுமக்கிற மக்கள், லே செயலாளரை தூக்கி சுமக்கிற மக்கள், செனாடு மெம்பர்களை தூக்கி, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. கிறிஸ்துவுக்கு முன்னால அவங்களாம் தூசியானவர்கள். அவங்கள தூக்கி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு மாலை போடுறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிற பேராயர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு அவலட்சணமாக ஜனங்கள் இருக்கிறார்களே என்கிற வேதனை உண்டு. இப்படிப்பட்ட நுகத்தை ஆண்டவர் முறித்து போட்டு விட்டார். ஆண்டவர் முறித்து போட்டதை நம்ம மறுபடியும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை மட்டுமே பணிந்து கொள்வோம். ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மட்டுமே நாம கனப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நீர் உடைத்து போடுவேன் என்று சொன்ன அந்த நுகத்தை நாங்கள் மறுபடியும் சுமக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.